அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. தேமுதிகவுடன் திமுக கூட்டணி இணைந்திருக்கக்கூடிய சூழலில் இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளரிடம் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பது குறித்து கேள்வி எழுப்பிய நிலையில் அதிமுகவுடன் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்ட நிலையில் பிரேமலதா அதிரடி முடிவெடுத்திருக்கக்கூடிய சூழலில் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. வணக்கம். தேமுதிக தொடங்கி 20 ஆண்டுகளில் முதல் முறையாக இன்று திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது கூட்டணி தொடர்பாக முடிவு செய்ய வேண்டியது அந்தந்த கட்சி தலைவர்கள் தான் என தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தேமுதிகவை பொறுத்தவரையில் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. இன்று காலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பது பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகி திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பது அந்தந்த கட்சி தலைவரின் விருப்பம் என தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் தேமுதிகவை பொறுத்தவரையில் தேமுதிக தொடங்கி 20 ஆண்டுகளில் முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் ஆகிய 2 தேர்தலிலுமே அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இந்த முறை கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிடாமல் இருந்த தேமுதிகவை பொறுத்தவரையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை அதிமுக கூட்டணியில் இணைய இருப்பதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில்தான் இன்று அதிரடியாக திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது திமுக தொண்டர்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் கூட மற்றொரு பக்கம் பார்த்தோம் என்றால் அதிமுக மற்றும் பாஜக தொண்டர்களை கடுமையான அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக கருத்து கேட்டபோது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவில் இணைந்து தொடர்பாக கருத்தை தெரிவித்திருந்தார். அந்த வகையில் எந்த கட்சி எந்த கூட்டணியில் இணைய வேண்டும் என்பது குறித்து அந்த கட்சி தலைவர் தான் முடிவு செய்ய வேண்டும், நாம் எந்த ஒரு கருத்தையும் சொல்ல முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.